Hi guys, welcome back to another weekly analysis video. In the video, we'll talk about நிஃப்டியோட ஸ்ட்ரக்சர் என்ன பிளான் பண்ணலாம் ஃபார் நெக்ஸ்ட் வீக். கண்டிப்பாக வாலட்டிலிட்டி இருக்கும். ஏன்னா நம்ம வந்து யோர் வீக்லி எக்ஸ்பைரி ஷிஃப்ட் ஆகுது. என்எஸ்சியோட வீக்லி எக்ஸ்பைரி டியூஸ்டேக்கு ஷிஃப்ட் ஆகுது. பிஎஸ்சி வந்து தேர்ஸ்டேக்கு ஷிஃப்ட் ஆகுது. கண்டிப்பாக வாலட்டிலிட்டி இருக்கும். இட்ஸ் பின் அ லாங் டைம் 2-3 வீக்ஸ் ஆச்சு வீடியோ போட்டு யூடியூப்ல அனாலிசிஸ் வீடியோலாம் போட்டு. ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ டூயிங் வெல். மார்க்கெட் இஸ் பெனிஃபிஷியல் ஃபார் யூ. இல்லைனா நீங்கள் வந்து என்னென்ன படிக்கணும் எப்படி என்ன படிக்கணும்ன்ட்டு ஐ டெஃபினெட்லி டெல் யூ. பட் யாரெல்லாம் வந்து டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க ஏற்கனவே, அங்கே நான் வந்து டெய்லி ரெகுலராக அந்த லெவல்ஸ் ஸ்டாக்ஸு நம்ம அனாலிசிஸ் எல்லாம் வந்து டிஸ்கஸ் ஏற்கனவே பண்ணியிருக்கோம். ரைட் நவ் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, நெக்ஸ்ட் வீக்காக எப்படி யோசிக்கணும்ன்ட்டு வில் டிஸ்கஸ் தட். ப்ளஸ் பல இந்த ஃபுல் மாதத்து ஆகஸ்ட் மாதத்து நம்ம எப்படி டேக்கிள் பண்ணியிருக்கோம் நம்ம யூடியூப் பீப்புளுக்கு தெரியல. டெலிகிராம் பீப்புள் ஏற்கனவே யாரெல்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்க, உங்களுக்கு தெரியும் என்னென்ன எப்போ நான் வந்து மெசேஜ் போட்டேன், எதுக்கு போட்டேன், ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்ததுன்ட்டு. வில் ஜஸ்ட் குவிக்லி ரீகேப் பண்ணலாம். ஆகஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ 24,400. ஓகே, 24,400 கிட்ட, சாரி 24,600, 24,600 கிட்ட ஸ்டார்ட் ஆயிருக்கு. க்ளோஸ் எங்கே இருக்கு? 24,400. கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஒன்லி 200 பாயிண்ட்ஸ் தான் மூவ் ஆயிருக்கு மார்க்கெட் இன் திஸ் மந்த். பட் ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா பயங்கர வாலட்டைல் இருந்தது. கரெக்ட், ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து பயங்கர வாலட்டைல் இருந்தது. இந்த டைப் ஆஃப் ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து காமன் தான். இட் இஸ் நாட் ஒரு நியூஸ் காரணம் இல்லை. இது வந்து ஜஸ்ட் ஒரு ட்ரெண்டிங் மூவ்க்கு அப்புறம், ஓகே, பெரிய டைம் ஃப்ரேமில் ட்ரெண்டிங் மூவ்க்கு அப்புறம் ஒரு புல் பேக் தான் இது. தென் நெக்ஸ்ட் ட்ரெண்டிங் மூவ் கண்டினியூ ஆகுது, அவ்வளோதான். பட் நம்ம சின்ன கைக்கு எல்லா ரீட்டைலர்ஸ்க்கு வந்து என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஓ இந்த நியூஸ்னால இப்படி தான் ஆச்சு, அந்த நியூஸ்னால டேரிஃப்னால நியூஸ்னால இப்படி ஆச்சு. இல்லைப்பா, இதெல்லாம் வந்து கேஷுவல் தான். இட் இஸ் நத்திங் சீரியஸ். இது வந்து ஆயிட்டே இருக்கும் மார்க்கெட்டில். டோன்ட் வரி அபவுட் இட். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த மோஸ்ட் மேனிப்புலேட்டட் ஏரியா. இந்த மாதத்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் தான் மோஸ்ட் மேனிப்புலேஷன். ஆனால் ஷாக்கிங் பாயிண்ட் என்னென்னா, இது வந்து ஆகஸ்ட்க்கு முன்னாடி. பிகாஸ் 29th இந்த இடத்துல இந்த ரேலியில் பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன சொன்னேன், 29th ஜூலைக்கு என்ன சொன்னேன், ஐ மென்ஷன் தட் திஸ் இஸ் த ஏரியா வேர் பயங்கர ஷார்ட் கவரிங் ஆயிருக்கு. எதுக்கு ஜூலைக்கு ஆகஸ்ட் சம்பந்தம் இல்லை, நான் வந்து எதுக்கு இது பற்றி ஹைலைட் பண்ணுறேன்னா, பிகாஸ் 29 ஜூலைக்கு நான் போட்டது மெசேஜ் இஸ் ஃபார் ஆகஸ்ட் மந்த் ஃபியூச்சர்ஸ். புரியுதுங்களா? ஸோ 29க்கு நான் வந்து என்னோட ரிசர்ச் வால்யூம் அனாலிசிஸ் ரிசர்ச்சில் பார்த்துருக்கேன். ஆகஸ்ட் மந்த் ஓட ஃபியூச்சர்ஸ் பயங்கர ஷார்ட் கவரிங் ஆச்சு இந்த 29த்லேயே. ஓகே, ஷார்ட் கவரிங் ஆச்சுன்னா மார்க்கெட் ஒரே டைரெக்ஷனில் போனோம்ல, இல்லைப்பா தேவையில்லை அப்படி. திஸ் இஸ் எப்படி சொல்லுவாங்க, பாட்டம் ஆர்த்துக்கு முன்னாடியே நம்ம பெரிய கையெல்லாம் ஷார்ட் கவரிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த பாயிண்ட் வந்து நிறைய ரீட்டைலர்ஸ்க்கு புரியாது. நம்ம ரீட்டைலர்ஸ் என்ன யோசிக்கிறாங்கன்னா, இந்த இடத்துல தான் ஷார்ட் கவரிங் ஆயிருக்கு, அப்போ தான் மார்க்கெட் ரேலி ஆச்சு, அதுக்கு தான் மார்க்கெட் ரேலி ஆச்சு, அப்படிதான் யோசிப்பாங்க. இல்லைப்பா அப்படி இல்லை. தெர் இஸ் இந்த கேம் வந்து இன்னும் டேஞ்சரஸாக இருக்குது. நீங்கள் வந்து ஜஸ்ட் இந்த பாயிண்டில் பை பண்ணியிருக்காங்க, இந்த பாயிண்டில் செல் பண்ணியிருக்காங்க யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியாது. இந்த பாயிண்டில் வந்து புல்லிஷாக இருக்காங்க, இந்த பாயிண்ட்டில் தான் பேரிஷ் ஆகிட்டாங்கன்னு அப்படி யோசிச்சிங்கன்னா தட் இஸ் நாட் தி கேஸ். அவங்களோட பொசிஷன் சைஸ் வந்து அந்த அளவுக்கு ஹெவி பொசிஷன் சைஸ் இருக்கும். தே நீட் சம்திங் கால்ட் எக்ஸிட் லிக்விடிட்டி சொல்லுவாங்க. ஓகே, எக்ஸிட் லிக்விடிட்டி இது அவங்களுக்கு தேவை. அப்போதான் அவங்க வந்து பெரிய கை வந்து எக்ஸிட் பண்ணலாம், பொசிஷனே எக்ஸிட் பண்ணலாம். எக்ஸிட் லிக்விடிட்டி தேவை. ஸோ பாயிண்ட், ஓகே லெட்ஸ் கெட் பேக், நம்ம பாயிண்ட்டுக்கு வந்துடலாம். இதெல்லாம் எக்ஸிட் லிக்விடிட்டி வில் டாக் அபவுட் இஸ் அனதர் வீடியோ. பட் ரைட் நவ் இந்த ஏரியாவில் ஷார்ட் கவரிங் ஆயிருக்கு பயங்கரம்னு சொன்னேன் பிஃபோர் த மந்த் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே. தென் ஒரு நாள் டைம் பாஸ் ஆகி ட்ரம்ப் தாத்தா வந்து எப்படி சொல்லுவாங்க, அந்த டேரிஃப் நியூஸ், இந்தியா மேலே 50% அதிகம் டேரிஃப் போடுவோம் அப்படி சொன்னாங்கன்னா சொன்னாங்க. அதனால நெக்ஸ்ட் டே வந்து எக்ஸ்பைரி டே வந்து பயங்கரம் கேப் டவுன் ஆச்சு மார்க்கெட்டில். ஹெவி கேப் டவுன் ஆச்சு. கரெக்ட், கேப் டவுன் ஆகி உடனே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரேலி ஆச்சு. உடனே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரேலி ஆச்சு. சேம் திங் அகைன் நான் சொன்னேன், ஆகஸ்ட் மந்தில் தான் ஷார்ட் கவரிங், ஆகஸ்ட் ஃபியூச்சர்ஸில் ஷார்ட் கவரிங் ஆகுதுப்பா, பார்த்துருங்க, இது வந்து சம்திங் குக்கிங்னு சொன்னேன். ஓகே, நவ் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தியரி நான் வந்து ஷேர் பண்ணேன். திஸ் பாயிண்ட்ல இந்த இந்த கேப் டவுன் ஓகே,
கேப் டவுன் வந்துட்டு பெரிய கேப் டவுன் வந்து உடனே ரிகவர் ஆச்சு டில் 12 o'clock மத்தியானம் வரைக்கும். நான் என்ன சொன்னேன்னா, இது வந்து ஜியோ பொலிட்டிக்கல் நாள் ஆச்சுன்னா, இந்த ஃபால் வந்து ஜியோ பொலிட்டிக்ஸ்னால ஆச்சுன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, ஜியோஐ, ஓகே, சில பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்கேன் சொல்லலாம் அப்படி சும்மா சொல்லலாம். ஒரு தியரி தான் ஷேர் பண்ணியிருக்கேன் டெலிகிராம் குரூப்பில். என்ன சொன்னேன்னா, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸு வந்து ஜியோஐக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு உடனே மார்க்கெட் பம்ப் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ண. அந்த கவர்மெண்ட் இமேஜ் இல்லை அந்த குளோபல் மார்க்கெட் இம்பேக்ட் எதுவுமே கிடையாதுப்பா அந்த டேரிஃப்னால அப்படி சொல்கிறதுக்கு. ஓகே, ஸோ ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து மார்க்கெட்டுக்கு உடனே வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த கேப் டவுன் உண்மையாச்சு, தென் உடனே அந்த பம்ப் பண்ணுறாங்க மார்க்கெட் ஒரு ஃபேஸ் வேல்யூ ஒரு சேவ் பண்ணுறதுக்கு, மானம்லாம் சேவ் பண்ணுறதுக்கு வந்துட்டாங்க. அப்படி நிஜமாலே இருந்துச்சுன்னா நான் என்ன சொன்னேன், சேம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம், அந்த ஃபேஸ் வேல்யூ சேவ் பண்ணுறதுக்கு அப்புறம், அந்த மானம் காப்பாற்றிட்டு எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க தான் டம்ப் பண்ணுவாங்க மார்க்கெட். திரும்பி புது லோ வந்துடும் மார்க்கெட்டில். அதான் நான் சொன்னேன், நியூ லோ வில் பி ஃபார்ம்ட், திரும்பி வந்துடும். இப்படிதான் ஆச்சு, உடனே ஃபால் ஆச்சு. ஆக இதெல்லாம் என்னோட தியரி தான், இப்படி தான் ஆச்சுன்ட்டு யார் சொல்ல முடியாது. பேக்ரவுண்டில் என்ன போகுது நம்மளுக்கு தெரியாது. ஒரு தியரி தான், எனக்கு வந்து அப்படி வந்துச்சு, அது ஷேர் பண்ணியிருக்கேன். நவ் பாட்டம் கிட்ட, ஆகஸ்ட் 8 பாட்டம் கிட்ட வாட் டிட் வி ஹேவ், நான் என்ன சொன்னேன், வி ஹேட் அ டயகனல் பேட்டர்ன் இந்த மார்க்கெட். ஒரு டயகனல் பேட்டர்ன் இந்த மார்க்கெட்டில் ரன்னிங். இன் திஸ் கேஸ் இப்படி ஆச்சுன்னா வி ஹேட் ஒரு மினிமம் ரிக்குவயர்மெண்ட் கம்ப்ளீட் ஆச்சு. மேக்ஸிமம் லிமிட்டெட் தான், ஒரு லிமிட்டெட் ஃபால் தான் வர முடியும். இதுக்கு மேலே போக முடியாது. ஃபால் கண்டிப்பாக ரிவர்ஸ் ஆகணும். போத் கேசஸில் வி ஹேட் 2 scenarios. அந்த போத் கேசஸில் ஒரு புல் பேக் கண்டிப்பாக வரணும் மார்க்கெட்டில், கேரண்டியாக. ஸோ ஆகஸ்ட் கிட்ட இந்த ஓடடெலி 11th கிட்ட என்ன சொன்னேன், இது வந்து ஃபால் வந்து கம்ப்ளீட் ஆச்சுன்னா, இந்த ஃபால் வந்து கம்ப்ளீட் ஆச்சுன்னா மண்டே 18th வி வில் ஸ்டாண்ட் 24,900 கிட்ட இருக்கும். இல்லைன்னா ஃபால் இன்னும் முடியலன்னா 24,550 கிட்ட இருக்கும். 24,900 வந்துச்சு. 24,900 மண்டே எக்ஸாக்ட் டேட்க்கு வந்துச்சு. பை தட் டைம் வில் டெஸ்ட் தட் திங். ஏன்னா ரீசன் என்னன்னா, டயகனல் வந்து இப்படி இருந்ததுன்னா டயகனலோட பழைய ஸ்விங் வந்து உடனே கம்ப்ளீட் ஆச்சு. நெக்ஸ்ட் ஸ்விங் வந்து திரும்பி ஃபாஸ்ட் வரும். நம்ம படிச்சது எலியட் வெப் மாஸ்டர் கோர்ஸில் என்னது, லோ ரிஸ்க் ஹை ப்ராபபிலிட்டி செட்டப் டயகனல் பேட்டர்னுக்கு அப்புறம், பிகாஸ் ஒரு ஃபாஸ்ட் மூவ் கண்டிப்பாக வரும். அதுதான் இது வந்து நம்மளுக்கு லோ ரிஸ்க் ஏரியா. இதுதான் ஹை ப்ராபபிலிட்டினா கண்டிப்பாக இது ஆகலாம். 90% சான்சஸ் ஃபாஸ்ட் மூவ் வரும், ரைட்? ஸோ தட் இஸ் த ரீசன் நான் வந்து எதுக்கு சொன்னேன், 18th கிட்ட யூ வில் ஐதர் சி 24,900, இல்லைனா இந்த முடியலன்னா இந்த டவுன் மூவ் இங்கே முடியலன்னா 24,150. ஸோ 24,900 இஸ் த ரீசன் ஃபார் திஸ் புல் பேக். ஓகே, நவ் இந்த இடத்துல போயிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ரீசெண்ட் ஃபால் எப்போலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு, அகெயின் ஆல் திஸ் நான் வந்து வீடியோவில் போடல, பிகாஸ் எனக்கு வந்து இந்த சான்ஸ் கிடைக்கல. ஃபேமிலி மேட்டர்ஸ்னால நான் வந்து அங்கே ஐ ஹேட் டு ஃபோக்கஸ் சம்வேர் எல்ஸ், பிகாஸ் அது ஃபேமிலி மேட்டர்ஸ் கண்டிப்பாக அட்டென்ஷன் கொடுக்கணும், இல்லைன்னா உங்கள் லைஃப் வந்து மேலே கீழே போயிடும். எனிவே, ஸோ வி ஹேட் திஸ் கைண்ட் ஆஃப் பேட்டர்ன். நான் என்ன சொன்னேன், இந்த டைமில் இது வந்து டயகனல் பேட்டர்ன் இருந்தால் நம்ம வந்து ஒரு சின்ன மினி விசர்ஜன்னா அந்த விநாயகை வந்து தண்ணியில் போடுவாங்க, ஓகே, விசர்ஜன் பார்க்கலாம் மார்க்கெட்டில். யாருக்கு, புல்ஸ்க்கு. ஸோ புல்ஸ் பேசிக்கலி தண்ணிக்குள்ளே போயிடுவாங்க. நான் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன், அட்லீஸ்ட் 200 to 250 பாயிண்ட்ஸ் மினிமம் இவ்வளோ வரணும். அப்படி தான் ஆச்சு. இங்கே பிரச்சனை என்னன்னா, இது வந்து 21st இதுதான் ப்ரைஸ் ஆக்ஷன். இது வந்து ஃபால் 21st தான் வரணும் பேசிக்காக, வரல. ஏன்னா இது வந்து எக்ஸ்பைரி வேணும்ட்டே பெரிய கையெல்லாம் வந்து ஒரு சின்ன ரேஞ்சில் ஸ்டாப் பண்ணிட்டாங்க எல்லாமே ப்ரைஸஸ். உடனே வந்து ஃபால் ஆச்சு அடுத்த நாள்லேருந்து. ஓகே, ஸோ ஓகே, எக்ஸ்பைரி டே அதை மேனிப்புலேஷன் கண்டிப்பாக இருக்கும், அது நம்ம சொல்ல முடியாது. அதுக்காக நம்ம ஏற்கனவே ரெடியாக இருக்கும். 200 to 250 பாயிண்ட்ஸ் ஃபால் வந்துடணும். வி காட் த ஃபால், ஓகே, டன். நவ் லாஸ்ட் வீக், ஃபைனல் வீக் ஆஃப் ஆகஸ்ட், நவ் மெயின் பாயிண்ட் இதுதான். ஃபைனல் வீக் ஆஃப் ஆகஸ்ட் 38லேருந்து 50% ஜோன் இருந்தது நம்ம கையில். இந்த ஜோனில் தான் கேம். இப்போ ஜோன் தாண்டி கீழே போச்சுன்னா, ஐ டோல் யூ, நம்ம கீழே லெவல்ஸ் இருக்குது. 24,727 and 24,600 both levels got hit, very good. பிரேக் அவுட் ஆச்சுன்னா, மேலே போச்சுன்னா என்ன, 24,500 and 25,200.
லெவல் கிட்ட இருக்கும். த பாயிண்ட் ஹியர் ஐ ஷோட் யூ லைக் earlier is பிகாஸ் இந்த ஜோனில் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் இந்த பாயிண்ட் நான் வந்து ஐ திங்க் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஒரு ஃபாஸ்ட் ட்ரெண்டிங் மூவ்க்கு அப்புறம் 38லேருந்து 50% ஜோன் நீங்கள் வந்து ட்ராப் பண்ணணும்ப்பா. இது வந்து ரொம்ப முக்கியம். இதுதான் உங்கள் ஜோன் ஆஃப் கண்டினியூஷன். நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் இது, ரைட்? ஸோ ஆஸ் லாங் as இந்த ஜோன் வந்து ஹோல்ட் ஆயிருக்கு, நம்ம வந்து செல் ஆன் ரைஸ் பற்றி யோசிக்கலாம். ஃபாஸ்ட் மூவ் வரணும், அது தேவை. ஃபாஸ்ட் மூவ் தேவை நம்மளுக்கு. அதுக்கப்புறம் 38லேருந்து 50% ஜோன் நெக்ஸ்ட்டு ட்ராப் பண்ணோம். எப்போ ட்ராப் பண்ணோம்? ஒரு புல் பேக், சின்ன ஒரு புல் பேக் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அப்போ நம்ம 38லேருந்து 50% ட்ராப் பண்ணோம். எதுக்குன்னா நம்ம செக் பண்ணுறோம். பிகாஸ் எதுக்கு செக் பண்ணுறோன்னா, இது வந்து நம்மளுக்கு கண்டினியூ ஆக போதா, இல்லை இந்த மூவோட ஃபுல் அண்ட் ஃபுல் கரெக்ஷனாக வரப்போதா, ரைட்? ஸோ இந்த மூவ் கண்டினியூ ஆச்சு, கரெக்டாக பிரேக் டவுன் ஆச்சு, அண்ட் we got a good move in the market. Now 24,400 கிட்ட நிற்குது மார்க்கெட். எப்படி பிளான் பண்ணலாம்? இப்போ ஃபுல் ஆகஸ்ட் மந்தோட கதை வந்து நீங்கள் கேட்டீங்க. செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக் எப்படி நம்ம பிளான் பண்ணலாம்? லெட் us go to டைம் சைக்கிள்ஸ் வீடியோ கிட்ட போயிட்டு பார்க்கலாம். ஸோ டைம் சைக்கிள்ஸ் வீடியோவில் நான் வந்து என்ன சொன்னேன், உங்களுக்கு டைம் ஜோன்ஸ் இருக்குது. வி ஆல்ரெடி டிஸ்கஸ் திஸ் 3 மாதத்துக்கு முன்னாடி ஜூலைலேயே கொடுத்துட்டேன் இந்த டைம் ஜோன்ஸ் எல்லாம். யாரெல்லாம் இன்னும் பார்க்கல வந்து அந்த வீடியோ போயிட்டு பாருங்கள். நம்ம டைம் சைக்கிள்ஸ் பிக் பிக்சர் வீடியோன்ட்டு இருக்கும், ஓகே? பிளேலிஸ்ட் வந்து அதை மட்டும் பாருங்கள், யூ வில் கெட் தி ஐடியா. ஸோ லாஸ்ட்டு டைம் ஜோன்ஸ் 3 டைம் ஜோன் பார்த்தீங்கன்னா ஜூலை மந்தில் மைனர் டைம் சைக்கிள் ஜோன் இங்கே இருந்தது, ஸ்டார்ட் ஆச்சு. ஃபால் சூப்பர். நெக்ஸ்ட் மைனர் டைம் சைக்கிள் ஜோன் இங்கே ஸ்டார்ட் ஆச்சு, சூப்பர் ஃபால். ஆல்ரைட், நெக்ஸ்ட் மேஜர் டைம் சைக்கிள் ஜோன் எப்போலேருந்து இந்த லாஸ்ட் மந்தில் 13th ஆகஸ்ட்லேருந்து 19th ஆகஸ்ட் வரைக்கும், ஓகே? 13th to 19th ஆகஸ்ட் இந்த ஜோனில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம்? நான் மென்ஷன் பண்ணது ஆல்வேஸ் ஐ டோல் யூ, இஃப் யூ வாட்ச் இந்த எல் போட்டிருக்கேன், இங்கே சின்ன எல் போட்டிருக்கேன். எக்ஸ்பெக்டேஷன் இஸ் லோ. நம்ம வந்து ஹையர் லோ வரப்போதா லோவர் லோ வரப்போதான்ட்டு நம்மளுக்கு தெரியாது. நம்ம வந்து அதனால நம்ம அந்த டைமில் போயிட்டு ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்குன்ட்டு படிக்கணும். ஸோ எப்படி வந்தது மார்க்கெட்? ஒரு ஹையர் லோவாக வந்தது மார்க்கெட். ஹையர் லோ வந்து 13th எக்ஸாக்ட்லி ஒரு கேப் அப் ஆகி மார்க்கெட் ஸ்டார்ட் ஆச்சு. நியர்லி 700 பாயிண்ட்ஸ் மூவ் வந்தது. திரும்பி அடுத்த ஜோன் வந்து எப்போலேருந்து ஸ்டார்ட் ஆகுது? 5th செப்டம்பர்லேருந்து இப்போ நெக்ஸ்ட் டைம் ஜோன் ஸ்டார்ட் ஆகுது. 5th செப்டம்பர்லேருந்து 11th செப்டம்பர் வரைக்கும் எக்ஸ்பெக்டேஷன் என்னது? ஸோ நான் வந்து 3 மாதத்துக்கு முன்னாடி ஜூலையில் ரிலீஸ் பண்ணும்போது என்ன சொன்னேன் இந்த வீடியோ பற்றி? இந்த பாயிண்டில் மெனி டைம் சைக்கிள்ஸ் வந்து கிளாஷ் ஆகுது. என்னோட ரிசர்ச் எல்லாமே இது என்னோட ரிசர்ச் தான், நான் வந்து ஃப்ரீயாக ஷேர் பண்ணுறேன். இந்த டைம் சைக்கிள்ஸ் எல்லாம் வந்து என்னோட எப்படி சொல்லுவாங்க, மெனி இயர்ஸ் ஆச்சு நான் படிச்சுட்டு நான் வந்து இன்னும் படிக்கிறேன். பக்காவே சொல்ல முடியாது, ஏன்னா பார்த்தீங்கன்னா ஸ்விங்கில் வந்து ஒரு நாள் வந்து முன்னாடி வந்துச்சு, கேப் அப் இப்படி வந்துச்சு. ஸோ கொஞ்சம் ஆக்யூரசி இப்படி மேலே கீழே இருக்கும், ஓகே? எனிவே பாயிண்ட் இஸ் ஹியர் தட் 5th செப்டம்பர்லேருந்து கேம் ஸ்டார்ட் ஆகுது, நெக்ஸ்ட் மேஜர் டைம் சைக்கிள். ஸோ 5th செப்டம்பர் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே, நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடே. என்ன பண்ணலாம்? இப்போ இதுக்கு முன்னாடி என்ன ஆகலான்ட்டு நம்ம வந்து படிக்கணும். முன்னாடி டைம் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே எப்படி இந்த பாயிண்ட்லேருந்து இவ்வளோ தூரம் படிச்சிட்டோம் இல்லை, சேம் திங் இப்போ படிக்கணும். ஸோ கொஸ்டின் இஸ், இப்போ ஹெச்எல்ன்ட்டு போட்டிருக்கேன், ஹை வரலாம் இல்லைனா லோ வரலாம். ரீசெண்டாக நான் வந்து டெலிகிராம் குரூப்பில் என்ன சொன்னேன், மோஸ்ட்லி எக்ஸ்பெக்டட் ஒரு ஹை தான். ஆனால் நம்ம ஆஸ்ட்ரோ குருஸ் நிறைய இருக்காங்க இப்போ மார்க்கெட்டில். ஆஸ்ட்ரோ குருஸ், கேன் குருஸ் இருக்காங்க. கேன் படிக்கிறதுக்கே 10 வருஷம் 10 இயர்ஸ் ஆகும். சொல்கிறது கேளுங்க, இட் இஸ் வெரி டிஃபிகல்ட், டீப் ஸ்டடீஸ் இதெல்லாம் வந்து 10 இயர்ஸ் மேலே ஆகும். ஃபார் ரியல் பர்சன் யாரெல்லாம் ரியல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும் இது 10 இயர்ஸ் 5 இயர்ஸ் மினிமம் 5 இயர்ஸ். நவ் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் குருஸ் எல்லாம் வந்து 5 மினிட்ஸ்லேயே சொல்லி கொடுக்குறாங்க, சொல்கிறாங்க. இதெல்லாம் முடியாதுப்பா. நான் உண்மையாக சொல்கிறேன். நானே வந்து நான் ஓரளவுக்கு ரிசர்ச் பண்ணியிருக்கேன். நானே வந்து ஒரு கோர்ஸா இல்லை யூடியூப்ல இல்லை பெய்ட் கோர்ஸ் எதுக்கு கொடுக்கலன்னா, கேன் மேலே ஆஸ்ட்ரோ மேலே இல்லைன்னா, பிகாஸ் இட் இஸ் நாட் பாசிபிள் டு டீச். இதெல்லாம் வந்து ஓனாக தான் பண்ணணும், இயர்ஸ் நான் ஸ்டாப்பாக பண்ணணும். அந்த கமிட்மெண்ட் கேனே சொல்லியிருக்காங்க. உண்மையாக யார் வந்து சீரியஸாக படிக்கிறீங்க, இது வந்து உண்மையாக படிக்கணுன்ட்டு பாதி சீக்கிரஸ் அவர் வந்து சொல்லவே சொல்லலை, ஓகே? அவர் நம்ம தான் கண்டுபிடிக்கணுன்ட்டு, அவன் மாதிரி நம்ம தான் கண்டுபிடிக்கணும், படிக்கணும், சீரியஸாக படிக்கணுன்ட்டு சொன்னாங்க.
ஸோ எங்கே படிக்கணுன்ட்டு அதையும் சொல்லலை. நீங்கள் ஒன்று ஓனாக பண்ணணுன்ட்டு சொன்னாங்க. எனிவே ஆல் தட் அசைட் ஸ்டெப் கீப் தட் அசைட். பாயிண்ட் ஹியர் இஸ் தட் யூடியூப் சேனல் சோஷியல் மீடியாவில் மார்க்கெட்டிங் ஹை வரப்போகுது எல்லா ரீட்டைலருக்கு தெரிஞ்சிச்சுன்னா இது வந்து ஹை வராது. ரீசன் என்னன்னா மார்க்கெட் எப்பவுமே வந்து ரீட்டைல் மைண்டுக்கு ஆப்போசிட்டாக தான் பண்ணுவோம், ரீட்டைல் சைக்காலஜிக்கு ஆப்போசிட்டாக பண்ணுவோம். ஸோ சப்போஸ் ரீட்டைல் எல்லாம் வந்து ஹை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக ஹை வராது. ஓகே, அப் மோஸ்ட் லைக்லி இன்வர்ஷன் ஆகும், லோ வரலாம். எதுக்கு நான் உங்களுக்கு இது சொல்கிறேன்னா பேசிக்காக நம்ம வந்து இந்த டைம் ஜோனில் பயஸ் இல்லாமல் முன்னாடியே டிசைட் பண்ணிட்டு போக தேவையில்லை. லெட் இஸ் ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் நம்ம கொஸ்டின் என்னன்னா வில் ப்ரிப்பேர் போத் ரெண்டுத்தையும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். ஒரு ஹை வந்துச்சுன்னா எப்படி, ஒரு லோ வந்துச்சுன்னா எப்படி. ஸோ ஃபர்ஸ்ட் வில் டிஸ்கஸ் லோ பாயிண்ட். ஸோ இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட்டாக புல் பேக் வந்தது. நான் இந்த பாயிண்ட்ல புல் பேக் ஆச்சுன்னா நம்ம அகைன் திரும்பி நம்ம 38லேருந்து 50% ஜோன் புல் பேக், ஜோன் ஆஃப் கண்டினியூஷன். இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் போடுங்க, பாருங்க 38லேருந்து 50% ஜோன் தாண்டி போகலன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம். இந்த புல் பேக் வந்துச்சு, ஓகே, திரும்பி புது லோ இந்த டைம் ஜோனில் வந்துச்சுன்னா we can plan for a reversal setup. திரும்பி ஹைலைட் பண்ணுற பாயிண்ட் என்னதுன்னா புது லோ இந்த டைம் ஜோனில் வந்துச்சுன்னா. ஆல்ரைட், ஃபர்ஸ்ட் கேஸ் லோ பற்றி பேசுகிறோம். இப்போ இன்னொரு கேஸ், சப்போஸ் லோ வந்து டைம் ஜோனுக்கு முன்னாடியே வந்துச்சுன்னா இப்படி. ஸோ நம்ம என்ன தேடி பார்க்கணும், சப்போஸ் லோ வந்து இப்படி போயிட்டு மண்டே டியூஸ்டேக்கு போயிட்டு செகண்ட்லேருந்து திரும்பி ஃபால் ஸ்டார்ட் இப்படி ஆச்சுன்னா நம்ம என்ன தேடி பார்க்கணும், என் பேட்டர்ன் தேடி பார்க்கணும். ஸோ பேசிக்லி நம்ம வந்து ஹையர் லோ தேடி பார்க்கணும் இப்படி. ஓகே, திஸ் இஸ் த கேஸ் ஆஃப் லோவர் ஹையர் லோ. ஸோ லோ பற்றி வி அண்டர்ஸ்டுட் எப்படி பார்க்கணும். ஸோ லோ வந்து இந்த டைம் ஜோன் இன்னும் புது லோ டைம் ஜோனுக்குள்ளே வருதா, இல்லை புது லோ அதுக்கு முன்னாடியே முடிச்சுட்டு கம்ப்ளீட் ஆகி லோ வந்து கம்ப்ளீட் ஆச்சு, அதுக்கப்புறம் நம்ம வந்து தேடி என்ன பார்க்கணும், என் பேட்டர்னுக்காக வெயிட் பண்ணணும். இப்படி ஜஸ்ட் லைக் திஸ் சேம் டு சேம் ஆகஸ்ட் மந்த் என்னாச்சு அப்படியும் நம்ம இப்படி தேடி பார்க்கலாம். ஆல்ரைட், மேஜர் டைம் சைக்கிள் இருந்துச்சுன்னா சின்ஸ் திஸ் இஸ் மேஜர் டைம் சைக்கிள், ஒரு மேஜர் மூவ்க்காக நம்ம வெயிட் பண்ணுறோம். சிம்பிள் அஸ் தட். ஓகே, நான் லோ பற்றி உங்களுக்கு ஐடியா வந்துச்சு. நான் ஹை எப்படின்னா இப்போ இது வந்து இம்பல்ஸ் மூவ் இருந்துன்னா 1 2 3 4th வேவ் இருந்துச்சுன்னா, ஸோ புது ஸ்விங் ஹை இன் திஸ் பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்டில் ஸ்விங் ஹை வந்துச்சுன்னா தென் உங்கள் ஃபால் ஸ்டார்ட் ஆகும். சிம்பிள். ஃபால் ஆல்சோ அகெயின் மேஜர் டைம் சைக்கிள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக கொஞ்சம் அதிகம் நமக்கு தேவை. ஃபால் கிட்டத்தட்ட 500 to 600 பாயிண்ட்ஸ் தேவை. ஓகே, அப்படியும் இருந்துக்கலாம். அண்ட் there's another கேஸ் எக்ஸ்டென்ஷன்ஸ் பற்றி. சப்போஸ் மார்க்கெட் இது வந்து 1 2 3.3 தான் இது. ஸோ 3.4 3.5னா தேர்ட் வேவ் கம்ப்ளீட் ஆகி அப்புறம் 4th வேவ், அதுக்கப்புறம் புது ஃபால் 5th வேவ், அப்படியும் ஆகலாம். ஸோ திஸ் இஸ் எக்ஸ்டெண்டட் வேவ். கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகுது, மார்க்கெட் இன்னும் கீழே போகுது. ஓகே, வில் டிஸ்கஸ் ஆல். இதெல்லாம் வந்து இப்போ நம்ம முடிவு பண்ண முடியாது எப்படி வருதுன்ட்டு. நம்ம வந்து லைவ் மார்க்கெட்டில் தான் படிக்கணும், ஃபாலோ பண்ணணும், ட்ராக் பண்ணணும். ஆல்ரைட், ஸோ உங்கள் ஒரு ஐடியா கொடுக்குறேன். ஒரு ஹை வந்துச்சுன்னா எப்படி. நெக்ஸ்ட் நான் வந்து இது பற்றி ஏற்கனவே சொல்லிட்டேன், பட் ஐ ஜஸ்ட் குவிக்லி ரிமைண்ட் யூ. சப்போஸ் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணது ஹை பற்றி, இந்த ஃபால் இருக்குது. திஸ் இஸ் டெய்லி சார்ட், நிஃப்டியோட டெய்லி சார்ட். இப்போ இருக்குது ஃபாலில் இருக்கும். இங்கே செகண்ட் வீக் ஆஃப் செப்டம்பரில் பாட்டம் வந்துச்சுன்னா we can expect swing high levels. ஆல்ரைட், இப்போ செகண்ட் வீக் ஆஃப் செப்டம்பரில் பாட்டம் இல்லைன்னா இது வந்து எப்படி ஆச்சு. செகண்ட் வீக் இங்கே வந்துச்சுன்னா செகண்ட் வீக்கில் இது ஆர்த்துக்கு காரணம் ஒரு பெரிய நியூஸ் இருக்கணும், சம் நியூஸ் இருக்கணும் மார்க்கெட்டில் இப்படி ஒரு மூவ் வரதுக்கு காரணம். ஓகே, ஸோ பேசிக்லி இப்படி ஒரு மூவ் வந்ததுக்கப்புறம் we can see a fresh fall in the market. பட் நான் சொன்னது பாயிண்ட் எக்ஸ்டென்ஷன்ஸ் பற்றி. ஓகே, எக்ஸ்டென்ஷன் பற்றி I told you that point. அந்த எக்ஸ்டென்ஷன் ஆச்சுன்னா தென் we are guarantee நம்ம வந்து கீழே போகிறோம். எவ்வளோ, 24,150 23,700 இந்த ஜோன் கிட்ட 100% போக போகிறோம். அது வந்து
டவுட்டே கிடையாது. இட் இஸ் நோ சான்ஸ் தட் மார்க்கெட் புல்ஸ் வந்து சேவ் பண்ண முடியும் அப்படியெல்லாம் கிடையாது. இப்போ 100% மார்க்கெட் இந்த அளவுக்கு கீழே போகும். பட் ஆல் திஸ் இஸ் எப்படி சொல்லுவாங்க, இப்போ இந்த டைமில் ரெடி நம்ம முடிவு பண்ண முடியாது. பிகாஸ் வி ஆர் வெயிட்டிங் ஃபார் த டைம் ஜோன். 5th ஸ்டார்ட் ஆகுது டைம் ஜோனுக்காக நம்ம வெயிட் பண்ணுறோம். ஸோ எப்படி பண்ணலாம் இப்போ இந்த டைம் ஜோனில் நாளைக்கு டியூஸ்டே வரைக்கும் பேசிக்லி இட் இஸ் நோ டவுட் நம்ம வெயிட் அண்ட் வாட்ச் தான். பிகாஸ் ஆஃப் யோர் எக்ஸ்பைரி ஷிஃப்ட், என்எஸ்சி எக்ஸ்பைரி ஷிஃப்ட், அந்த ஷிஃப்ட் இந்த ஷிஃப்ட் ஆகுதில்ல, கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணணும். ஆல்ரைட், சிம்பிள் அஸ் தட். ரீசன் இஸ் வாலட்டிலிட்டி. தேவையில்லாத நம்ம வந்து பொசிஷன் எடுத்துகிட்டு திரும்பி ஏதாச்சும் டிஃப்ரெண்ட் ஆச்சுன்னா இட் இஸ் நாட் ஒர்த் இட், நம்மளுக்கு ஒர்த்தே இல்லை. ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து இஃப் யூ ஸ்டார்ட் அன் இம்பல்ஸ் மூவ், 3rd wave, 4th wave, 5th wave, இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும் இந்த லைவ் மார்க்கெட். ஸோ வெயிட் டில் செகண்ட் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் ரைட்டா. செகண்ட்க்கு அப்புறம் நான் வந்து டெலிகிராம் குரூப் லைவ் மார்க்கெட்டில் ஒரு அப்டேட் போடுவேன். ஸோ யூ கேன் ஃபாலோ தட். ஆனால் ஒரு ஐடியா ஏற்கனவே கொடுத்துட்டேன், நீங்கள் என்ன பார்க்கணும், எவ்வளோ தூரம் போகலாம் மார்க்கெட், அதெல்லாம் வந்து ஓகே. ஸோ வாட் இஃப் டெய்லி டைம் ஃப்ரேமில் நான் சொன்ன மாதிரி இந்த ஜோன் பிரேக் ஆச்சுன்னா இட் வில் பி அ மேஜர் இஷ்யூ மார்க்கெட்டில். மேஜர் இஷ்யூ வந்துடும், டீப்பாக போயிடலாம் மார்க்கெட் கரெக்ஷனுக்காக. இப்போ இதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணுறது லைக் ஐ செட் earlier இஸ் நாட் ஒர்த் இட். பட் வி ஹேவ் டு கீப் இன் மைண்ட் இதெல்லாம் ஆகலாம். அதெல்லாமே மைண்டில் வச்சுட்டு செட்டப் எங்கே தேடி பார்க்கணுன்னு கேட்டிங்கன்னா அதை வந்து எப்படி சொல்கிறது. அதனால வி ஹேவ் யுவர் வீக்லி கேன் லெவல்ஸ் எல்லாமே இருக்குது. ஆல் தட் ஐ ஷேர் டெய்லி லெவல்ஸ் எல்லாம் கொடுக்குறேன். பட் அகெயின் என்ட்ரி எக்ஸிட் பண்ணணுன்ட்டு நான் வந்து டைரெக்டாக சொல்ல முடியாதுப்பா, பிகாஸ் ஐ எம் நாட் அலவுட் டு டூ இட். ஓகே, ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இந்த பாயிண்ட்லையும் நான் வந்து சொன்னேன், எனக்கு தெரியும் இது வந்து பிரேக் டவுன் ஆக போகுது. இந்த லாஜிக் என்னென்னா எதுக்கு எப்படி எனக்கு தெரியும். பிகாஸ் இந்த பிரேக் டவுன் ஜோனுக்காக பார்த்தீங்கன்னா இது வந்து திரும்பி மேலே போகணுன்னா இது வந்து ஸ்லோ ஃபால் வரணும், புரியுதா. சப்போஸ் 1 2 3 4 5th வேவ் பேட்டர்ன் இருக்குது, இந்த இடத்துல இருக்குன்னா இந்த ஃபால் வந்து மெதுவாக வரணும். 4th வேவ் கரெக்ஷன்னா இதுதான் ஃபாஸ்ட் மூவ், இதுதான் ஒரு ஸ்லோ மூவ். ஓகே, அதுக்கப்புறம் திரும்பி ஒரு ஃபாஸ்ட் மூவ் வரும். ஸோ இது வந்து ஸ்லோ மூவ் வரணும். இங்கே இந்த இடத்துல வந்து ஸ்லோ மூவ் வரல. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உடனே ஒரு ஃபாஸ்ட் ஃபால் வந்தது. இட்ஸ் நாட் அ ஸ்லோ மூவ், ஃபாஸ்ட் மூவ். ஸோ எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிச்சு, ஓகே ஓரளவுக்கு இது வந்து பிரேக் டவுன் ஆகலாம். ஆனால் நான் வந்து மார்க்கெட்டில் இல்லை லாஸ்ட் வீக். நான் கம்ப்ளீட்டாக ஐ வாஸ் அவே ஃப்ரம் த மார்க்கெட். நான் எதுவுமே அப்டேட் பண்ண முடியல. இது எல்லாம் அனாலிசிஸ் லெவல்ஸ் எல்லாம் ஏற்கனவே அந்த சண்டேக்கே கொடுத்துட்டேன். நான் வந்து சொன்னேன் நான் வந்து மார்க்கெட்டில் இருக்க மாட்டேன்ட்டு. இதில் நான் ஆல் திஸ் ஐ ஷுட் ஹவ் டோல்ட் யூ பிஃபோர். ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறது. பட் அகெயின் எப்படி சொல்லுவாங்க, ஐ குட் நாட் அப்டேட் திஸ். எனிவே I'll see you in the next video guys. I hope இந்த அளவுக்கு ஒரு ஜென்ரல் ஐடியா கொடுத்துட்டேன். மார்க்கெட்டுக்கு ரீகேப் எல்லாம் பண்ணிட்டோம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக யூடியூப் மெம்பர்ஸ்க்காக. ஸோ யாரெல்லாம் வந்து லைவ் மார்க்கெட்டில் தேவை இன்ஃபர்மேஷன் தேவை, நான் வந்து கொடுக்குற ஸ்டாக் பிக்ஸ் எல்லாம் தேவைன்னா நீங்கள் வந்து டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம். இட்ஸ் ஆல் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். பட் ஜாயின் பண்ணும்போது நம்ம டீம் நீங்கள் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணிங்களா ஜாயின் பண்ணுறதுக்கு, ஒரு டீம் வந்து உங்களுக்கு டெலிகிராம்லேயே மெசேஜ் போடுவாங்க. அந்த மெசேஜ்க்கு ரிப்ளை கொடுத்துருங்க. உங்கள் மெசேஜஸ் ஆன் பண்ணிட்டு வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு தெரியும் மெசேஜ் வந்திருக்கா இல்லையான்ட்டு. நிறைய பேர் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு டீமில் அந்த அந்த ரிக்வெஸ்ட்டோட ரிப்ளை பண்ணுவாங்க டீம். ஸோ அங்கே வந்து நிறைய பேர் வந்து தெரியாமல் மெசேஜ் ஆஃப் பண்ணிட்டு வச்சுருக்காங்க. ஸோ டெலிகிராம் குரூப்பில் டெலிகிராம் அந்த ஆப்பில் மெசேஜ் ஆஃப் பண்ணிட்டு வச்சுருக்காங்க. ஸோ புது யாரெல்லாம் வந்து நான் வந்து சப்போஸ் டீம்லேருந்து யாரும் வந்து மெசேஜ் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியாது, மெசேஜ் வராது, உங்களுக்கு என்ட்ரி கிடைக்காது. ரைட், எனிவே all this is free of cost what I'm giving in the Telegram group, and good luck for next week. திரும்பி நான் வந்து ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட் அப்டேட் இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். குட் டு பி பேக், அண்ட் ஐ ஹோப் ரெகுலர் வீடியோஸ் இப்போ திரும்பி ஸ்டார்ட் ஆகிடும். ஆல்ரைட், I'll see you in the next video. Till then, take care and keep studying.